எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஆடி பூரத்துக்கு நான் ஒரு புதுவிதமான வளையல் மாலை செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நான் சாட்டின் ரிப்பனுக்கு பதில் ஜரி ரிப்பன் இருக்கும் இல்லையா, அது கோல்டு, சில்வர், ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி கலரில் எல்லாம் கிடைக்குது. நான் ரெட் கலரும் ஒயிட் கலரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோல்டும் என் கையில் இருந்தது. நான் எடுத்திருந்த வளையல் ஒரு கோல்டு கலர் மாதிரி, ஒரு சில்வர், கோல்டு சில்வர் அந்த மாதிரி இருந்ததுனால ரெட்டு கொஞ்சம் நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு ரெட்டை எடுத்தேன். உங்களுக்கு எப்படி அதை வளையலை டைப் பண்ணணுங்கிறத சில்வர் கலர் ரிப்பனில் காட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக 2 ரிப்பனையும் நான் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கலர் வளையல் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை சிகப்புன்னு. உங்களுக்கு நான் போட்டு காட்டக்கூடிய ரிப்பன் சில்வர் கலரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4.5 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதாவது 11 வளையல் மாட்டுறதுக்கு 4.5 மீட்டருக்கு எடுத்தது. முதல்ல அதை 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம பிளாஸ்டிக் வயர் கூட போடுறதுக்கு பேஸு போடுவோம்ல, அது மாதிரி முதல்ல இது மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதை லேசாக லூஸ் பண்ணிக்கணும் மேலே. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இடது பக்கத்தில் மடக்கி வலது பக்கத்தில் இருக்க லூப்புக்குள்ளே நான் விடுறேன். அதாவது நம்ம வயர் கூடைக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை பேஸாக வச்சு தான் இந்த நாட்டை நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா. எந்த ரிப்பனை இழுத்திங்கன்னா டைட் ஆகுதுங்கிறத கவனமாக பார்த்துட்டு இழுத்துக்கோங்க. இப்போ நான் லேசாக அப்படி இழுத்து காட்டுறேன், சின்னதாகுது. இப்போ உங்களுக்கு இடது பக்கத்தில் லூப் வந்திருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும், வலது பக்கம் ஒரு லூப் இருக்கும், அதை டைட் பண்ணி சின்னது பண்ணிட்டோம். வலது பக்கம் இருக்க லூப்பில் வலது பக்கம் இருக்கக்கூடிய ரிப்பனை மடித்து இதை எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டைட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இடது பக்கம் இதை மடக்கி வலது பக்கம் இருக்க லூப்புக்குள்ளே அதை சின்னது பண்ணி மாட்டி விடுறேன். இப்போ பாருங்கள், அந்த நம்ம வயர் கூடையோட பேஸ் மாதிரி மாற்றி மாற்றி வருது. நம்ம எப்போவுமே கீழே இருக்கிறதுல தான் வளையல் மாட்டணும். அதாவது வலது பக்கம் இருக்கிற நாடால் தான், அதாவது லேஸில் தான் நம்ம வளையல் மாட்டணும். இப்போ அதை மடக்கி உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா விழுகாது, வளையல் விழுகாது. இப்போ நான் டைட் பண்ணுறேன், புரியும்னு நினைக்கிறேன். நல்லா டைட் பண்ணியாச்சு. வலது பக்கம் இருக்க லூப்புக்குள்ளே இடது பக்கம் இருக்கக்கூடிய லேஸை மடக்கி உள்ளே விடுறோம். வழக்கமாக நம்ம செய்கிறதே தான். ஆனால் கீழே இருக்கிறது வரும்போது மட்டும் வளையலை ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ பாருங்கள், லூப்பு வந்துருச்சு. இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு லூப்பு வந்துருச்சு. அதை நம்ம சின்னது பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். இப்போ வலது பக்கத்து லேஸில் ஒரு வளையலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை மடித்து இடது பக்க லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டோமா? இப்போ அதை சின்னது பண்ணிக்கணும். எதை இழுத்தா சின்னதாகுது லூப்புன்னு பார்த்துட்டு டைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வளையல் நல்லா டைட்டாக நின்றுருச்சு. இடது பக்கத்து லூப்பை வலது பக்க லூப்புக்குள்ளே விட்டுட்டோம். விட்டுட்டு இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற லேஸில் வளையலை மாட்டிட்டு அதை மறுபடியும் மடக்கி மேலே இருக்கக்கூடிய லூப்பு உள்ள விட்டுடுறோம். இதை எந்த பக்கத்து இது இருக்குங்கிறத மாற்றி இதே மாதிரியே ஒவ்வொரு வளையலாக நம்ம கோர்த்துக்கிட்டே போகணும். இப்போ நான் இந்த சிகப்பில் செய்ததில் கொஞ்சம் தூரம் கழுத்து, சாமியோட கழுத்து சிலை எப்படி இருக்கோ, அதாவது விக்கிரகத்தினுடைய கழுத்து அகலமாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் தூரம் வளையல் இல்லாமல் வச்சுட்டு 11 வளையல் செய்து காமிச்சிருக்கேன்.
இதில் பின்னி காமிச்சிருக்கேன். இதே இதை 21 வளையல் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் கூட கொஞ்சம் வளையலை இதுக்கு முதல்ல இருந்தே இந்த பக்கத்தில் ஒரு 5 அந்த பக்கத்தில் ஒரு 5 சேர்த்து மாட்டி செய்துட்டிங்கன்னா அழகான வளையல் மாலை புது டிசைனில் ரெடி.